இஸ்ரேல் ஈரான் மோதல் இப்போது அடுத்த கட்டத்திற்கு சென்றுவிட்டது. இந்த விவகாரத்தில் நேரடியாக உள்ளே வந்த அமெரிக்கா ஈரானின் 3 அணுசக்தி மையங்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தியுள்ளன. இது கிட்டத்தட்ட உலகப் போரையே உருவாக்கும் ஆபத்து இருப்பதாக அஞ்சப்படுகிறது. இதற்கிடையே தான் கொல்லப்பட்டால் அடுத்து ஈரானை வழிநடத்த 3 பேரை அயதுல்லா அலி கமேனி தேர்ந்தெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் இஸ்ரேல் இடையே கடந்த ஒரு வாரமாக மோதல் தொடர்ந்து வந்தது. இந்த சூழலில்தான் திடீரென அமெரிக்கா இப்போது இந்த மோதலில் உள்ளே வந்திருக்கிறது. ஈரானின் 3 அணுசக்தி மையங்கள் மீது இரவோடு இரவாக அமெரிக்கா தாக்குதல் நடத்தி உள்ளது. இது மற்றொரு உலகப் போரை ஏற்படுத்துமோ என்ற ஒரு பயம் தற்போது அதிகரித்திருக்கிறது. இதற்கிடையேதான் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி ஒரு பேக்கப் பிளானை ஆய்வு செய்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா இந்த மோதலில் தலையிட ஆரம்பித்து விட்டால் இது பல மடங்கு மோசமானதாக மாறும் என்று அஞ்சப்படுகிறது. குறிப்பாக ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி படுகொலை செய்யப்படும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஏனென்றால் கமேனியை கொல்லும் திட்டம் கூட இஸ்ரேலிடம் இருக்கிறது. இஸ்ரேல் அதிகாரிகள் முதலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பே இதனை குறிப்பிட்டிருந்தனர். இது குறித்த கேள்விக்கு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கூட அந்த திட்டத்தை நிராகரிக்கவில்லை. இதனால் அடுத்து கமேனி குறிவைக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. இதற்கிடையே ஒருவேளை தான் கொல்லப்பட்டால் என்ன செய்வது என்பது குறித்து கமேனி ஆலோசித்து வருகிறார். தனக்கு பிறகு ஈரானை வழிநடத்த கமேனி 3 மூத்த மத குருமார்களை நியமித்திருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த மோதல் தொடங்கியது முதலே கமேனி பதுங்கு குழியில்தான் வசித்து வருகிறார். மேலும் கமேனி இப்போது எங்கிருக்கிறார் என்பது வெகு சில உயர் அதிகாரிகளுக்கு மட்டுமே தெரியுமாம். மேலும் தன்னை சுற்றியுள்ள அனைத்து எலக்ட்ரானிக் சாதனங்களையும் கமேனி முடக்கிவிட்டார். இதன் மூலம் யாருமே அவரை அவ்வளவு சீக்கிரமாக தொடர்பு கொள்ள முடியாது. மேலும் அவரது இருப்பிடத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த சூழலில்தான் அவர் தனக்கு பிறகு நாட்டை வழிநடத்த 3 பேரின் பெயர்களை ஷார்ட் லிஸ்ட் செய்துள்ளாராம். அவர்கள் யார் என்ற விவரம் வெளியாகவில்லை. மொஜ்தாபாவுக்கு கூட நாட்டை வழிநடத்தும் பொறுப்பு வழங்கப்படலாம் என சொல்லப்படுகிறது. கமேனியைப் போலவே மொஜ்தாபாவும் ஒரு மதகுரு. மேலும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படைக்கு நெருக்கமானவர். அவரே அடுத்த தலைமைக்கு வர வாய்ப்புகள் அதிகம் என சொல்லப்பட்டது. ஆனால் கமேனியின் லிஸ்டில் இவரது பெயர் இல்லையாம். ஈரானின் முன்னாள் பிரதமர் இப்ராஹிம் ரெய்சி தான் கமேனியின் முதல் சாய்ஸாக இருந்தார். ஆனால் 2024ஆம் ஆண்டில் அவர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்ததால் வேறு ஆப்ஷன்களை கமேனி ஆலோசித்து வருகிறார். இந்த மோதல் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதால் உலகமே அடுத்து ஈரானில் என்ன நடக்கும் என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஈரான் மீது நேரடியாக அமெரிக்காவை தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஈரானின் 3 அணு ஆயுத தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா பங்கர் பஸ்டர் வெடிகுண்டு எனப்படும் பேரழிவை ஏற்படுத்தும் குண்டுகளை வீசியுள்ளன. இருப்பினும் அமெரிக்காவின் தாக்குதல்கள் தங்களது பணிகளை ஒருபோதும் பாதிக்காது என்று ஈரானின் அணுசக்தி அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரானின் அணுசக்தி ஆய்வை தேசிய பணிகள் என குறிப்பிட்டுள்ள ஈரானின் அணுசக்தி அமைப்பு அதை நிறுத்தப் போவதில்லை என தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் தாக்குதல்கள் சர்வதேச சட்டத்தை மீறுவதாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறது ஈரான். அதே நேரம் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க படைகள் நடத்திய தாக்குதல்கள் குறித்த சேத விவரங்களை ஈரான் இன்னும் வெளியிடவில்லை. ஈரானின் அணுசக்தி அமைப்பு தனது நாட்டின் அணுசக்தி திட்டங்களை எந்த வகையிலும் நிறுத்த அனுமதிக்க மாட்டோம் என திட்டவட்டமாக கூறியிருக்கிறது. இது சர்வதேச அளவில் பரபரப்பை கிளப்புவதாக உள்ளது. Subscribe to One India and never miss an update.